அந்த கருத்தை ஒரு சில வினாடிகள் மட்டும் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்பாடு செய்யற நானே பேசியிருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா எல்லா மக்கள்கிட்டையும் நான் பேசிட்டேன், கேட்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் நான் சொல்லி என்னோட அழைப்பினை ஏற்று வருகை பொறுத்துள்ள உங்கள் அனைவருக்கும் பெரிய நன்றி. வருத்தமா இருக்கு. தொன்று இந்த பாரம்பரிய விளையாட்டான கபாடி போட்டியை நமது சின்ன தாராமரம் தமிழ்நாடு அமைப்பின் சார்பில் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டவர்கள் குடும்பத்தோடு வந்து இந்த விருதினை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து மற்றும் இயக்குனர் பணிகளை சிறப்பாக செம்மையாக செய்து வருவதை பாராட்டி தனித்தனியாக வந்து விரைவாக பெற்றுச் செல்லுமாறு தோழர்களும் சார்பில் பாருங்க. இதெல்லாம் மந்திரம் இல்லை, எல்லாம் தந்திரமேனு சொல்லி இந்த கையில இப்படி எரி வச்சு காட்டலாம். அதே கையில பாருங்க இப்ப எரி வச்சு காட்டலாம். அதே கையில பாருங்க எரி வச்சு காட்டலாம். அதே சொல்றத பாருங்க வாயில போட்டு அமுச்சு காட்டியாச்சு. இப்ப கையெல்லாம் புண்ணாமான்னு கேட்டா புண்ணாகாது. சூடம்னா எல்லா சூடத்தையும் இப்படி ஏந்த முடியாது. சூடத்தில் 2 வகை சொல்றேன். சாதா சூடம் ஒன்று, பச்சை கற்பூரம் ஒன்று. இன்னைக்கு சாதா சூடம்லாம் வர்றதுல பச்சை கற்பூரம் தான் வருது. இதுக்காக நம்ம ஆய்வுலாம் பண்ண வேண்டாம். கெட்டியா இருக்கிறதுக்கு பூரா பச்சை கற்பூரம்னு ஒரு பேரு. இப்ப தீங்கிறது மேல் நோக்கி எரியுது. மேல் நோக்கி எரியப்ப அடியில் சுடுறப்ப உணர்றேன். இதுக்கு மேல இருந்தா சுடுமுன்னு டக்குனு இந்த கையில மாத்திட்டேன். அப்படி இந்த கையில எரிஞ்சுட்டே இருக்குது. சுடுறப்ப இந்த கை மாத்திக்கிறேன். மாத்தி மாத்தி காட்டிட்டே இருக்கலாம். வாயில போட்டோம்னா காற்று இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது. இல்லைங்க இன்னும் கொஞ்ச நாள் நீங்க காட்டுன்னு நீங்க சொல்றீங்கன்னா மீன் குழம்பும் சாப்பிட முடியாது, மட்டன் குழம்பும் சாப்பிட வாய் வெந்துடும். அப்ப காற்று இல்லைங்கிறப்ப அமைஞ்சிருது. இதே மாதிரி நெருப்பு நடக்கக்கூடிய தந்திரங்கள் இதே மாதிரி தான். நெருப்புல வந்து சாம்பல் பூக்கக்கூடாது. பெரும்பாலும் அதிகமாக பெண்கள் வந்திருக்கீங்க. அடுப்புல விறகு எரிக்கிறப்ப நெருப்பு வெளியே வந்துட்டா என்ன வேண்டீங்க? மாரியம்மா நெருப்பு தூக்கி உள்ள ஓட போறேன், கை சுடக்கூடாது வேண்டீங்க. டக்கு நெருப்பு இருந்தா எடுத்து தூக்கி உள்ள போட்டுறீங்க. சாம்பல் பூத்த நெருப்பு தொட மாட்டீங்க, குச்சியில தள்ளுவீங்க. இதுதான் நெருப்புல ஆழி இறங்கு விழா, பூக்குழி விழாவில் நெருப்புல சாம்பல் பூக்காம தென்னை மட்டை வச்சு விசிறி நெருப்பு கணக்கணன்னு இருக்கணும். அப்ப 500 பக்தர்கள் அக்னி கட்டு நேரத்தை ஒதுக்கி நடக்க விடுவாங்க. முதல் பக்தன் பாதம் நெருப்புல போய் முதல் பாதத்தை கால் வைக்கிறப்ப இந்த காலில் சூடு ஏறக்குள்ள இந்த காலை வச்சிடணும். இந்த காலில் சூடு ஏறக்குள்ள எப்படி இந்த கைக்கு மாத்திர டைமிங் நேரம் அதே மாதிரி தான் நடந்து போயிட்டே இருந்தோம்னா கால் சுடாது, புண்ணும் ஆகாது. சில பேர் அந்த நெருப்பு பாயத்தோடனே பயந்த சுவாகத்தில் நெருப்பு மிதிக்கிற போல சாம்பலை முடிச்சுட்டு ஓடி இருப்பேன். கால் புண்ணாயிருக்கும். உன் வீட்டில் சுத்தம்லடா, கிரகம் சரியில்லை, இப்படித்தான் சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமாறாதீங்க, விழிப்போடு இருங்கள் என்று கூறி